ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். வரப்போகிற மல்லி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய வெண்பாவை பார்த்தீங்கன்னா பத்திரமா அரவிந்த் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சேர்த்துறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் வந்து கேட்டு, சார் நீங்கள் அவங்க அம்மா வந்து கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ அட்ரஸ் கேட்டு விட்டுறது தானப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, சார் பொண்ணு வந்து தெளிவாக இருக்குது, என்கிட்ட வந்து அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து விசாரித்து ஒப்படைச்சிருக்கேன், நான் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது கிளம்புறேன்றாங்க. பின்னாடியே நம்மளுடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா அரவிந்தை துரத்தி போயிட்டு, அங்கிள் என்ன தனியாக விட்டு போகிறீங்களா அப்படின்றது வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிள் வந்து ஒரு முக்கியமான வேலையாக போகிற போலீஸ்னு எல்லா விவரம் வந்து சொன்னேன்னா, உங்கள் அப்பாவை வந்து கூப்பிட்டு உங்கள் அம்மாவை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் வந்து மல்லியை வந்து பொண்ணு பார்க்க வந்து போகிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் வந்து நம்மளுடைய வெண்பாவை காணோம் அப்படின்ட்டு வந்து பதறி அடித்து பார்க்குறவங்க கிட்டலாம் வந்து வெண்பாவோட ஃபோட்டோ வந்து காட்டி, இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து ரொம்பவுமே வந்து பதற்றத்தோடையும் வந்து தேடிக்கிட்டே வந்து இருக்காங்க. நம்மளுடைய இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா, பாப்பா உன்னுடைய அப்பாவோட நம்பர் சொல்லு, நான் வந்து கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்பாவும் வந்து ஃபோன் நம்பரை சொன்னது பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கால் பண்ணி வர சொல்கிறாங்க. சார் உங்கள் பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. சார் என்ன சார் அவங்க அம்மாவுக்கு கிளம்ப என்ன பண்ணீங்க, அவங்க அம்மா எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாத நம்மளுடைய விஜய் வந்து தனித்து வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து, என்ன வெண்பா இப்படி வந்து பண்ணிட்டே, எங்கெல்லாம் வந்து உன்னை வந்து தேடுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என் மேலே வந்து ரொம்பவுமே வந்து கோவப்படுறீங்க, மல்லியம்மாவை வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க, எனக்கு மல்லியம்மா வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்து, யார் சார் அந்த மல்லி அப்படின்ற மாதிரி கேட்குறது. சார் நான் வந்து வெண்பாவை வந்து பார்த்துட்டு வச்சு கேரடேக்கரு, அவங்க வந்து ரொம்பவுமே வந்து அன்பு வச்சதுனால வந்து அவங்கள வந்து அம்மான்னு நினச்சி அவங்கள வந்து அம்மானே வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நான் வேலையை விட்டு நிறுத்திட்டு, இருந்தாலுமே வந்து என் பொண்ணு வந்து அவங்க மேலே வந்து தீராத அன்பு வச்சுட்டு இருக்கிறதுனால வந்து அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாத வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் இந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து நடித்தேன், நான் அவ்வளோதான், நான் வந்து உங்களை வந்து சும்மா விட மாட்டேன், ஒரு குழந்தைக்கு வந்து என்ன தெரியும், நீங்கள் தான் வந்து எல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துக்க தெரியலனா நீங்கள்லாம் என்ன ஆளுங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் கோபமாகவே நான் இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறேங்க. சரி இனிமேல் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெண்பா கூட்டிக்கிட்டு விஜய் வந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதாவுக்கு அந்த கிளவிகளை வந்து சரியான போடுங்க. நீங்களாம் என்னத்தை வந்து பார்த்துட்டு இருந்தீங்க, வெண்பா எங்கேயோ வந்து போயிட்டு யாராவது கடத்திட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருக்குது, எப்படியோ வந்து யாரோ வந்து கார் டாக்ஸியில் ஏற்றிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி சொன்னாங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துட்டேன், இல்லைனா என்ன ஆயிருக்கும், உங்களெல்லாம் வந்து நான் வந்து சும்மாவே வந்து விட மாட்டேன், உங்களுக்குலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கு வந்து நிச்சயம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அரவிந்த் போயிருக்காங்க. அந்த நிச்சயம் வந்து நம்மளுடைய நாகுவால் நிற்குமா நிற்காதாங்க வரப்போகிற எபிசோடில் இருப்போம். இந்த வீடியோ லைக் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்